நல்ல தூக்கம் வரணும், மனசு அமைதியா இருக்கணும், நம்ம நினைக்கிறது நடக்கணும். அப்படின்னா ஒரு சுரபி ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஒரு சுரபியினுடைய ஆரோக்கியம் கெட்டுப்போனால் நல்ல தூக்கம் வராது, மனசு படபடன்னு இருக்கும், நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அப்ப அந்த சுரபி ஆரோக்கியமா இருக்கணும். அது என்ன வேலை செய்யுது? பாருங்க, அந்த சுரபி தான் தூக்கத்துக்கு காரணமான மெலட்டோனின உற்பத்தி பண்ணுது. கூடவே மனச அமைதியா வச்சிருக்கிற செரட்டோனினையும் அதுதான் உற்பத்தி பண்ணுது. ட்ரைமெத்தில் டாட்டமைன் அப்படிங்கிற நினைப்பதை ஈர்க்கிற ஆற்றல் அல்லது நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல், அந்த டிஎம்டி அப்படிங்கிறத அந்த ஒரு சுரபி தான். மெலட்டோனின், செரட்டோனின், டிஎம்டி இந்த மூணையும் அந்த ஒரு சுரபி சுரக்குது. அந்த ஒரு சுரபிக்கு பேரு தான் பீனியல் கிளாண்ட். இது கெட்டு போச்சு அப்படின்னா நான் மேல சொன்ன பிரச்சனையெல்லாம் வந்துடும். இந்த பீனியல் சுரபி சின்ன வயசுல எல்லாருக்கும் பலன்னு மென்மையா தான் இருக்கும். 20 வயசுக்கு மேல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில வரக்கூடிய மாற்றங்கள்னால அதுல கால்சியம் பாஸ்பேட் படிய ஆரம்பிக்கும். இத டாக்டர்ஸ் பிரைன் சாண்ட்ன்னு சொல்லுவாங்க. எப்படி கல்லுல தண்ணி ஊறாதோ அந்த மாதிரி கெட்டியான பீனியல் சுரப்பினால மெலட்டோனினை உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ மெலட்டோனின் உற்பத்தி பண்ணணும்னா பீனியல் ஆரோக்கியமா இருக்கணும். பீனியல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காம நேரமா 9 மணிக்கு மேல தூங்கணும். ஏன்னு சொன்னா நம்ம 9 மணிக்கு மேல டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா இன்னும் தூங்கல போல இருக்கு அப்படின்னு மூளை நினைச்சுக்கும். அப்ப பீனியல் என்ன பண்ணும்? அது தூங்க போயிடும். அப்ப பீனியல் இருட்டில் தான் வேலை செய்யும். நம்ம தூங்குனாதான் அது வேலை செய்யும். செரட்டோனின் உற்பத்தி பண்ணும், மெலட்டோனின் உற்பத்தி பண்ணும், ட்ரைமெத்தில் டாப்டமைன் அப்படிங்கிற நினைத்ததை ஈர்க்கிற ஆற்றலை உற்பத்தி பண்ணும். அப்படின்னா இதைய செய்யறதுக்கு சமன்படுத்துறதுக்கு பீனியலுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சியை பண்றது ரொம்ப எளிமை. இதுக்கு கல்லை கனியாக்கும் பயிற்சி அல்லது சந்திர பேதம் அப்படின்னு பொருள். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சேர்ல உட்காரலாம், இல்ல மேட்டு போட்டு உட்காரலாம், இல்ல வெறும் பெட்ஷீட் போட்டு கீழே உட்காரலாம். கண்ணை மூடி நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு பாருங்க, உங்களுடைய வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்குல காத்த இழுக்கணும். கண்கள் மூணு மாதிரி இருக்கணும். இழுத்துட்டு அதை வலது மூக்குல விட்டுறணும். மறுபடியும் வலது மூக்கு அடைச்சிட்டு இடது மூக்குலயே காத்து இழுங்க. இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு ஆரம்பத்துல ஒரு 4 வினாடி அல்லது 5 வினாடி காத்த அடக்கலாம். அடக்கிட்டு மெதுவா மறுபடியும் வலது பக்கமே காத்து விட்டுறோம். இந்த மாதிரி இடது மூக்குல காத்தை இழுக்கிறோம், வலது மூக்குல விடுறோம். திரும்பவும் இடது மூக்குலயே காத்தை இழுக்கிறோம், வலது மூக்குலயே விடுறோம். இவ்வளவுதாங்க இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை லோபிபி இருக்கிறவங்க, ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, குழந்தைகள் செய்யக்கூடாது. மற்ற எல்லாரும் செய்யலாம். 16 17 வயசுக்கு மேல எல்லாருமே செய்யலாம். அவங்க ஆரம்பத்துல 1லிருந்து 2 3 சுற்று செஞ்சாலே போதும். ஓரளவுக்கு எனக்கு இந்த பயிற்சி அடாப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு 10 சுற்று வரைக்குமே செய்யலாம். இழுக்கிற காத்து மெதுவா இருக்கணும், விடுற காத்து அதை விட மெதுவா இருக்கணும். இவ்வளவுதான். காற்றோடு பயணிக்கிறோம். சந்திரன் சுவாசம், இடது நாடி சுவாசம் அல்லது சந்திர அனலோமா. இதை செய்யறதுக்கு இடது மூக்கு வழியா காத்த இடது மூக்குலயே இழுத்து பிறகு அதே இடது மூக்கு வழியா காத்த விடணும். இதுதான் இந்த பயிற்சியினுடைய செயல்முறை. இதை செய்யறதுக்கு நீங்க வீடியோல பாக்குற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பத்மாசனம் போட்டுக்கலாம். அதன் பிறகு உங்களுடைய கையில கட்ட விரலை மேல் தூக்குன மாதிரியும் வலது கை ஆட்காட்டி விரல் மோதிர விரல் ரெண்டையும் நீட்டிக்கிட்டு வலது கை கட்ட விரலால வலது மூக்கு துவாரத்தை அடைச்சுக்கோங்க. அடைச்சுக்கிட்டு இடது மூக்குல மெதுவா காத்த இழுங்க. பிறகு இழுத்த காத்த மெதுவா விடுங்க. உதாரணத்துக்கு நீங்க 5 வினாடி காத்தை இழுத்திருந்தீங்கன்னா 10 வினாடி விடணும். இப்போ காத்தை இழுக்கிற போதும் விடுற போதும் அந்த சத்தம் உங்க காதுக்கே கேட்க கூடாது. இன்னும் சொல்ல வேணும்னா நீங்க இழுக்கிற காத்து மூக்கு வழியா தொண்டைக்கு கீழே எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்ப இழுக்கிறத விட காத்து வெளிவிடுறதனுடைய நீளம் அதிகமா இருக்கணும். இது சந்திரன் சுவாசம், இடது நாடி சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தோம்னா உடல் சூடு குறையும், மனம் அமைதியாகும், சிந்தனை ஒரு நேர்கோட்டில் வரும், கோபம் பதட்டம் உயர் இரத்த அழுத்தம் குறையும், தூக்கமின்மை குறையும், இதய துடிப்பு சீராகும், உடல் சோர்வு அதிக வெப்பம் குறையும், கண் சூடு குறையும். இதை யார் செய்யக்கூடாது? வீசிங் இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப குளிரான காலங்கள்ல அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, உடம்பு அன்னீசியா இருக்கு அப்படிங்கிற போது இதை செய்யக்கூடாது. சளி மூக்கடைப்பு இருந்தாலும் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. மற்றவங்களாம் இதை செய்யலாம். இது மூளையினுடைய சூட்டை தணிச்சு பீனியல் சுரபியினுடைய ஆழ்ந்த வயிற்று சுவாசம்
அமைதியான இடத்துல உட்காந்துட்டு, முதுகு நேரா இருக்கிற மாரி வச்சுக்குங்க. ஒரு கைய உங்க மார்பின் மேல வையுங்க. இன்னொரு கைய வயித்து மேல வையுங்க. தோள்கள தளர்த்திட்டு கண்ண மெதுவா மூடுங்க. மூக்கு வழியா மெதுவா 5 வினாடி காத்த உள்ள இழுங்க. மார்பு உயராம, வயிறு மட்டும் வெளிய நல்லா விரியணும். மூக்குல காத்து இழுக்கிறப்போ. 1லிருந்து ஒரு 5 செகண்ட் காத்து அடக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாலாம் அடக்க வேணாம். அதுக்கப்புறம் இயல்பான வகையில மூக்குல அல்லது வாயில காத்த வெளிய தள்ளுங்க. மெதுவா 6லிருந்து 10 வினாடி வரைக்கும் அந்த நேரத்த எடுத்துக்கங்க. இப்போ வயிறு உள்ள போகணும். மெதுவா வயிறு உள்ள போகும். இந்த மாரி 5லிருந்து 10 நிமிஷம் தொடர்ந்து செய்யலாம். ஆரம்ப காலகட்டங்கள்ல 1லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பண்ணாலே போதும். இது எப்ப செய்யலாம்னா, காலையில செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். மன அழுத்தம் எப்பல்லாம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அப்பல்லாம் அத செய்யலாங்க. இது மன அழுத்தத்தை தடுத்து, பதற்றத்தை குறைக்க உதவும். இதய துடிப்பு மற்றும் சுவாச வேகத்தை அமைதிப்படுத்த உதவும். நுரையீரலின் செயல்திறனை மேம்படுத்த உதவும். தன்னியக்க நரம்பு மண்டலத்தில் ஓய்வு நிலையை அதிகரிக்க இது உதவும். உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 வகையான சுவாச பயிற்சிகளும் நம்ம உடம்புல நரம்பு மண்டலத்த தூண்டுற பாராசிம்பத்தட்டிக் நரம்ப ஆக்டிவேட் பண்ணும்.